வணக்கம். சிம்ம ராசி புரட்டாசி மாத ராசி பலன்கள் 2025. சிம்ம ராசியான உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் கிரகங்கள் எத்தகையான நற்பலன்களும் அல்லது கெடு பலன்களும் தரப்போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்க்கலாம். கிரகங்கள் 9 கிரகங்களில் சத்ரு, மித்ரு, சமம், ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், கேந்திரம் இப்படியெல்லாம் பல வழியில் பல வகையில் பல வகையான நற்பலன்களை தருவதுதான் கிரகங்கள் தரக்கூடிய பலன். ஒரு கிரகம் நட்பாக வரும்போது மற்றொரு கிரகம் பகையாக மாறும். அதைத்தான் ஜோதிடத்தில் மறைமுகமாக சத்ரு மித்ரு என்று கணக்கிட்டு சொல்லியிருப்பார்கள். மாதந்தோறும் கிரகங்கள் மாற்றம் பெறும். மாதந்தோறும் நன்மைகளும் தீமைகளும் தருவதற்கு கிரகங்கள் தயாராக இருக்கும். அதை ஒவ்வொரு மாதமும் சந்திராஷ்டம தினம், அஷ்டமி நாள், நவமி நாள், கரி நாள் இதையெல்லாம் நாம் மெல்ல மெல்ல தெரிந்து கொண்டு இந்த நாட்களில் தவிர்க்க வேண்டியவை. இந்த மாதத்தில் யோகங்கள் இருக்கிறது என்றால் பொருளாதார உயர்வு, குடும்பத்தில் சந்தோஷம், செய்யும் தொழிலில் முன்னேற்றங்களும் நன்மைகளும் இப்படியெல்லாம் கிடைத்து கொண்டிருக்கும். இதே கிரகங்கள் பாதகமாக அமர்ந்துவிட்டால் பல வகையான இன்னல்களும் இக்கட்டான சூழ்நிலையும் வந்து கொண்டு தான் இருக்கும். இதை மாற்ற எந்த கிரகங்கள் மாற்றங்களும் ஏற்றங்களும் கொடுக்கிறதோ அதே கிரகங்கள் தான் இதையும் செய்யும். அந்த வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு 9 கிரகங்கள் என்ன பலன்களை தரப்போகிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்கள். சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய 2.25 நாட்கள் சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது, வியாபாரங்களை ஆரம்பிக்கக்கூடாது, யாரிடமாவது பணம் கொடுப்பது அல்லது பெறுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். வண்டி வாகனங்களில் மெல்லமாக செல்ல வேண்டும். குடும்பத்திலும் வேலை செய்கின்ற இடத்திலும் யாரிடமாவது பேசும்போது மிக கவனமாக பேச வேண்டும். இதை சிம்மராசிக்காரர்கள் மட்டுமல்ல, 12 ராசிக்காரர்களும் இதை பின்பற்றினால் பாதகங்கள் குறைந்து சாதக பலன்கள் கட்டாயம் நடக்கும். சரி, சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். வருகின்ற 5ஆம் தேதி 10ஆம் மாதம் 2025 புரட்டாசி மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 12 மணி 18 நிமிடங்களுக்கு மீன ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சிம்ம ராசியான உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக வருகின்ற 7ஆம் தேதி 10ஆம் மாதம் 2025 புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 7 மணி 37 நிமிடங்களுக்கு மேசராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இம்மாதத்தில் கிரகங்கள் எந்த நிலையில் அமர்ந்து பலன்களை தரப்போகிறதுன்னு பார்க்கலாம். ஜென்ம ராசியில் சுக்கிர பகவானுடன் கேது பகவான் இணைந்து அமர்ந்து உங்கள் ராசியில் இருப்பதினால் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 3க்கும் 10க்கும் அதிபதியாக வருவார். அவர் ஜென்ம ராசியில் இருப்பதினால் பொருளாதார உயர்வும் வருமானம் சற்று அதிகமாகவும் குடும்பத்தில் சந்தோஷமும் இருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் ராசியில் சூரியன் புதன் இணைந்து புதன் பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்று அமர்வதால் செய்கிற தொழில் வியாபாரம் பேசும் வார்த்தையால் நற்பலன்களும் பொருளாதார உயர்வும் கட்டாயமாக இருக்கும்.
செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பது ராஜகிரகங்கள் பாதகமாக இருந்தால் கூட உபகிரகங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது என்பதை முழுமையாக நம்பலாம். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் ராசியில் இருக்கிறார். உறவு சிக்கலையும் மனக்குழப்பத்தையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உருவாக்குவதுதான் 7ஆம் இடத்தில் சனி, ராகு, கேது, செவ்வாய், சூரியன் அமரும்போது கிடைக்கின்ற பலன். இருந்தாலும் குருவின் பார்வை ராகுவை மீதின் பதிவதினால் நற்பலன்கள் நடக்கும். அசுப பலன்கள் தடுத்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கின்ற ஸ்தானத்தில்தான் ராகு பகவான் குரு பார்வையில் இருக்கிறார். சனி பகவானை பொறுத்தவரையில் அஷ்டம சனி என்று திருக்கணித ரீதியாக நீங்கள் கஷ்டங்களை அனுபவித்து வந்தாலும் வாக்கிய கணித ரீதியாக 2026 3ஆம் மாதம்தான். வாக்கிய கணிதம் என்றால் திருநள்ளாறு சனி பகவான் ஆலயத்திலிருந்து சனி பயிற்சியை பற்றி கணித்து கொடுப்பது. வாக்கிய கணிதம் திருக்கணிதத்தை பற்றி ஏற்கனவே நம்ம போட்டாச்சு. வாக்கிய கணிதத்தை பற்றியும் போடுறோம். அஷ்டம சனியால் இப்போ நீங்கள் பாதகம் அதிகமாக அனுபவிக்கிறீங்கனாக்கா அது நீங்கள் திருக்கணிதத்தின் மூலிமா போகலாம். அப்படியெல்லாம் பெருசாக பிரச்சனை இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன்னு கேட்டீங்கன்னாக்கா அப்போ வாக்கிய கணித பிரகாரம் உங்களுக்கு சனி பயிற்சி நடந்தால் அதற்கு பிறகு பலன்களை பற்றி நீங்களாக அறிந்து கொள்ளலாம். ரெண்டுத்தையுமே போட வேண்டியது கடமை. ஏதாச்சும் ஒன்று போடுங்களேன். இதான் ரெண்டுமே போட்டுக்கிட்டு மனசு கஷ்டமாக இருக்குன்னாக்கா எனக்கு முன்னாடியே தெரிஞ்சதான் நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லுவாங்க இல்லையா, கெட்ட நேரத்தையும் நல்ல நேரத்தையும். அந்த மாதிரி எதில் நல்லது நடக்குதோ கெட்டது நடக்குதோ அது போட வேண்டியது ஒரு ஜோதிடரின் கடமை. சரி, சனி பகவானை பொறுத்தவரையில் வக்ரம் பெற்றிருக்கிறார். பாவகிரகங்கள் வக்ரம் பெற்றால் சுபத்தன்மை வாய்ந்த நற்பலன்களை தர வேண்டும். அந்த வகையில் சனி பகவான் இப்பொழுது பாதகம் அல்ல. குரு பகவானை பொறுத்தவரையில் உங்கள் ராசிக்கு 11ஆம் ராசியில் இருக்கிறார். மிகப்பெரிய நற்பலன்களை செய்ய வேண்டிய ஒரு கிரகம் இப்போது படிக்கு பாதியாக குறைத்து கொடுத்து பயிற்சி பெற்று மாறப்போகிறார். மிகவும் கவனமாக இருக்கணும். எப்போவுமே சிம்ம ராசிக்காரங்க தொடாலடியாக சிந்தனை செய்து வேகமாக செயல்படக்கூடிய ஒரு மிக அதிசயமான ஒரு ராசி தான் சிம்ம ராசி. காலமும் நேரமும் சரியில்லாமல் இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுமையும் நிதானத்துடன் செயல்பட்டு வந்தால் பெரிதளவு பாதகம் இல்லாமல் சாதக பலன்களை சிம்ம ராசிக்காரர்கள் பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.